சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருங்குடி 184வது வட்டத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மா சுப்பிரமணியன் அவர்களின் ஆலோசனையின்படி சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி 184வது வட்ட கழகத்தின் சார்பில் 31/8/2024 அன்று வட்ட செயல் வீரர்கள் கூட்டம் வட்டக்கழக செயலாளர் தேவராஜன் தலைமையில் 14வது மண்டல குழு தலைவர் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் 14வது மண்டல குழு தலைவர் பெருங்குடி SV ரவிச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், மாவட்ட கழக பொருளாளர் வேளச்சேரி பாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். உடன் பகுதி துணை செயலாளர் வெங்கடேசன், பகுதி கழக பொருளாளர் ரவீந்திரகுமார் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் குமாரசாமி, சுரேஷ், மாவட்ட கழக பிரதிநிதி ஜெகநாதன், வட்டக்கழக நிர்வாகிகள் வீரபக்தா, மைக் ஆறுமுகம், TR குமார், சரவணன், குட்டி ராஜேந்திரன், அண்ணாமலை, குமார், சீனிவாசன் அவர்களின் மாவட்ட துணை அமைப்பாளர், பகுதி அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சி பேசலாமா, தலைவர்கிட்ட பேசலாமா, அவ்வளவு பெரிய அதெல்லாம் எனக்கு தெரியாது. கைவிட்டேன் நம்ம அப்போ நம்ம தலைவர் பேச அப்படின்ட்டு அப்ப நான் உங்களுடைய மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் என்ன பண்ணுவார்னா, மாற்று கட்சியில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட அங்க எழுந்திருச்சு பேசவே முடியாது. நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா அதுக்கு அந்த 200 பேர்ல முதல் ஆளா குரல் கொடுக்கிறது அவர் ஒருத்தர் தான். அதுக்கு பிறகுதான் மற்றவங்க எழுந்திருச்சு தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால பல முறை அவர்கள் கடுமையா மற்றவங்களுடைய மன வருத்தத்துக்கு ஆளாக இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்ற ஒரே மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர். அதனாலதான் இந்த மண்டல குழு சேர்மனாக இருந்து உங்க பகுதிக்கு மட்டும் இல்ல, மடிப்பாக்கம் பகுதி, பள்ளிக்கரணை எல்லா இடத்துக்குமே சிறப்பான வேலை செஞ்சிட்டு இருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர் எந்த அளவுக்கு தொகுதியை முழுக்க பார்த்துக்கிறாரு, இவர் மண்டல குழு தலைவர்கள் இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய ஆட்சி. நம்மளுடைய ஆட்சி நல்லா சிறப்பா இருக்கணுன்றதுக்காக தான், நம்ம தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தான் தமிழக முதல்வர் இப்போ அமெரிக்கா சென்றிருக்கார். இதுக்கு முன்னாடி இத்தாலி போனாரு. நடத்துவதற்கு உத்தரவு அளித்து அந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக நம்முடைய முதல் நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான், அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக உள்ளாட்சி பிரதிநிதியாக இருந்தவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள், அவர்களால் நீங்கள் எந்த விதமான பலனும் இல்லாமல் உங்களை மிரட்டுவதும், உங்களை அச்சுறுத்துவதும், உங்களை வைத்து வாக்குகளை சேகரிப்பதும், கூட்டங்களுக்கு அழைத்து செல்வது மட்டுமே உங்களை பிரதானமாக பயன்படுத்தியவர்கள் மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியை எதிர்த்து உங்களுக்கு எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளை நீ உதயசூரியனுக்கு அளித்ததன் காரணமாக அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வருவதை தடுத்து நிறுத்தினார்கள். முதல் முறை மழை பெய்த போது அப்போது உங்கள் இந்த பகுதியினுடைய ஆய்வு செய்து நம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் அப்போது வெங்கடேசன், நம்முடைய பகுதி கழக செயலாளர்கள் தேவராஜ் போன்ற இங்க இருக்கின்ற ஒட்டுமொத்த நிர்வாகிகளின் சார்பில் வருகை தந்து அதை பணிகளை எல்லாம் பார்த்ததற்கு பின்புதான் அடுத்த வருடத்தில் இருந்து மழை பெய்ததும் என்னுடைய தொலைபேசி எங்க வரும்னா நம்முடைய பகுதி கழக செயலாளருக்கும் நம்முடைய வட்டக்கழக செயலாளர் வெங்கடேசுக்கும் வரும். எங்க தண்ணி எப்படி பாதிக்குது, உடனடியாக தண்ணி நிற்கின்ற இடத்தை இந்த போட்டுக்கு வேலையில எதுக்கும் இல்லாத அளவிற்கு உடனடியாக எனக்கு முன்னால் பகுதி கழக செயலாளர் 2 வாகனங்களை JCB அனுப்பி வைத்து அந்த தண்ணிகளை எல்லாம் உடனுக்குடன் வெட்டி விட்டு அந்த மழை நேரங்களில் உங்களுடைய பாதிப்பு இல்லாத அளவிற்கு முதல் பணியாக அந்த அத்தியாயமாக அதன் தொடர்ச்சியாகத்தான் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மேம்பாட்டு நிதி, குடிநீர், இது போன்ற எண்ணற்ற பணிகள் இன்றைக்கு நம்முடைய பகுதி கழக செயலாளருடைய அந்த குடிநீர், புதிய பைப் லைன்கள் மாதிரி தொடர்ச்சி மின் விளக்குகள் எல்லாமே தொடர்ந்து நம்ம செஞ்சு நின்றோம். அப்புறம் 2006 2011 அப்புறம் தேர்தல் அப்போ மீண்டும் தலைமையானவருக்கு உங்களை ஏமாற்றிய
பேரூராட்சியுடைய தலைவராக சென்னை மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர்களை ஏமாற்றியது மீண்டும் களத்திற்கு வரும்போது வேகமாக சாலைகளை நாங்க போட ஆரம்பிச்சோம். அவரும் அதை பார்த்து போட்டார். அதனால நம்மளுக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போது இந்த எண்ணங்கள் ஏதோ செஞ்சதுக்கு நன்றி சொல்கின்ற வகையில் அப்ப நம்மலாம் அந்த பணிகளை நாம் முற்று கவனித்தது. தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் 2006-2011 கலைஞர் ஆட்சியில் தான் நம்முடைய கோரிக்கையாக வைத்த நம்முடைய எஸ்.வி. ரவிச்சந்திரன் அவர்களுடைய கோரிக்கையை அன்று நிறைவேற்றப்பட்ட ஆட்சியாக நம்முடைய திராவிட மாடல். அதன் தொடர்ச்சியாக அதிமுக 10 ஆண்டு காலம் கண்டு கொள்ளாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து, பகுதி கழகத்தின் சேர்மன் ஆனதிலிருந்து, சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினரோடு இணைந்து இந்த பணிகள் நடைபெறும். நிச்சயம் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றப்படும் என்பதை நான்